ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் ஆப் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலாங்கிற லாங் டேர்ம் ஆப்புடைய இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் லிங்க்கில் வந்துச்சு, சரியா? வந்து ஒரு 1 மந்த்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஃபயர் ஆயிடுச்சு, சரியா? அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து வந்துச்சு. இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு, நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு, சரியா? அப்போ என்ன ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இருக்கும்போது இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தப்போ இந்த 76,800 ப்ராடக்ட் வரைக்கும் வந்துச்சு, சரியா? ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரெஃபர் அதிகமாக கொடுக்கல. ஏன்னா ஆப் மறுபடியும் ஃபயர் ஆகுதா என்னென்னு இப்போ செக் பண்ணுறதுக்காண்டி தான் நான் ரெஃபர் கொடுக்கல. இப்போ செகண்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம் தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம், சரியா? இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 480 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணால் 120 ருபீஸ் மேனேஜர் போனஸ் கொடுத்துருவாங்க, சரியா? அப்புறம் உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணுற விதமாக நான் 50 ரூபா மெசேஜ் போனஸ் தரேன். ஸோ 480 ரூபா இல்லை 170 ரூபா போச்சுன்னா உங்களோட ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 310 ரூபா தான், சரியா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23 ரூபா அப்படின்னு சொல்லி 42 நாளைக்கு 966 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, சரியா? இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 3300 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு டெய்லி 158 ரூபா கிடைக்குது. மொத்தம் ரிட்டர்ன் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6794 ரூபா இருக்குது, சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3300க்கு அப்புறம் எஸ் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. இதில் 3700. இது இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு இந்த ப்ராடக்ட்லாம், சரியா? இதில் உங்களுக்கு 207 ரூபா கிடைக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் போடுறீங்க 480 அப்படின்னா இதில் மினிமம் விட்ரா 120. ஸோ நீங்கள் 5 நாளைக்கு ஒரு வாட்டி விட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும், சரியா? நீங்கள் டெய்லி விட்ரா எடுக்கணும்னா 3300 ப்ராடக்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா 3700 ப்ராடக்ட் போட்டுக்கலாம். 3300 ப்ராடக்ட் போடுறத விட 3700 ப்ராடக்ட் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அதில் கொஞ்சம் இன்கம் நமக்கு அதிகமாக கிடைக்குது, சரியா? 2007 ருபீஸ் கிடைக்குது. இதுவே 3300 ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 158 ரூபா தான் கிடைக்குது நமக்கு, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 76,800 ரூபா வரைக்கும் இருக்குது ப்ராடக்ட்டு. நீங்கள் அந்த அளவுக்கு போடுறதா இருந்தால் 480, 3300 அப்படி இல்லைன்னா 3700 போட்டுக்கலாம். இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இதில் ரெஃபரல் போனஸும் கிடைக்குது, சரியா? ஸோ ஒரு ரெஃபருக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸும் 10 பாயிண்ட்டு கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த 50 இன்டெக்ரல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெண்டலில் கிளைம் பண்ணிக்கலாம், சரியா? ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு 3 நாளைக்கு உங்களுக்கு 90 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இதுவும் ரொம்ப நல்ல பெனிஃபிட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா இது அப்படின்னா, எஸ் ப்ராடக்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ட்ராவும் கொடுக்குறாங்க. லக்கி ட்ராலையும் நமக்கு நல்ல கிஃப்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோக் ட்ரிங்க்ஸு 100 ருபீஸ், 500, 30 ருபீஸ், மினிமம் 30 ருபீஸ், 200 ஓப்போ ஃபோன் வரைக்கும் இருக்குது. உங்கள் லக்குக்கு ஏற்ற மாதிரி இதில் உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் இதில் சம்மர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியும் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்கள் டீம் சைஸ் 50 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் ஃபேன் கொடுக்குறாங்க. இதுவே உங்கள் டீம் 120 வந்துருச்சுன்னா கூலர் கொடுக்குறாங்க. உங்கள் டீம் 210 ஆயிடுச்சு அப்படின்னா ஏர் கண்டிஷனர் கொடுக்குறாங்க. இதுவே 500 மெம்பர் எலக்ட்ரிக் பைக், 1200 மெம்பர்ஸ் பெட்ரோல் பைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல ஆஃபர் தான். ஸோ டீம் எடுக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணும்போது 100 ருபீஸ் ப்ளஸ் 10 பாயிண்ட் கொடுக்குறாங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 50 பாயிண்ட் இருந்தால் ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு 3 நாளைக்கு 90 ரூபா கிடைக்கும். இதுவே உங்கள்கிட்ட 100 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு 7 நாளைக்கு 210 ரூபா இதில் ப்ராஃபிட் கிடைக்குது. அது போக நீங்கள் 2 மெம்பரை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது. இதுவே 3 மெம்பரை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது, சரியா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு. ஸோ நல்ல ஆஃபர் உள்ளது தான். இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய மெம்பர்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு தெரில. ஸோ அது எப்படி பண்ணுறதுனா, ரைட் சைடில் மையன் இருக்குல்ல, அதில் மீள வந்தீங்கன்னா ரீசார்ஜ் போனீங்கன்னா இப்போ நீங்கள் 3700க்கு ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா 3700ன்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பே இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே அவங்களோட சேனல், எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ரீசார்ஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பேஜில் பேடிஎம்மா, ஃபோன்பேவா, கூகுள் பேவா என்ன அப்படின்னு கேட்கும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்குதா? ஸோ கிளிக் ஹியர் டு ஓப்பன் பேடிஎம்னா அது டைரக்ட் ஆகி பேடிஎம்க்கு போயிடும். அங்கே போயிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ப்ரொசீட் செக்யூர்லி அப்படின்னு கொடுத்து நீங்கள் பே பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா
இங்கே ரெண்டாவது ப்ராடக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணி எஸ் ப்ராடக்ட்டில் போயிட்டு 3700 ரெண்டலில் போயிட்டு ரெண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆயிரும். இப்போ நான் இதில் என்ன பேக்கேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 480 போட்டிருந்தேன். அது வந்து எனக்கு எக்ஸ்பைர், அதாவது ப்ராஃபிட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் இப்போ வந்து 3700 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். ஃபர்தராக நீங்கள் அப்கிரேட் பண்ணலான்னா நான் நம்ம குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவேன். இன்கேஸ் ஆப் க்ளோஸ் ஆக போகுதுனாலும் நம்ம குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி நிறையா லாங் டேர்ம் ஆப்பும் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் டாஸ்க் ஆப்பும் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி குரூப்பை வாட்ச் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். இதில் வந்து வீக்லி சேலரியும் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் வந்து 7 மெம்பரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வந்து வீக்லி சேலரி கொடுக்குறாங்க. 12 மெம்பரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா வீக்லி சேலரி. 16 மெம்பரை ரெஃபர் பண்ணால் 1500 ரூபா. 20 மெம்பரை ரெஃபர் பண்ணால் 2000 ரூபா கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல ஆஃபர் தான். பாருங்கள், ரெஃபருக்கே நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு ரெஃபருக்கு உங்களுக்கு 100 ருபீஸ் ப்ளஸ் 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் 2 ரெஃபர் ஒரே நாளில் பண்ணிங்கன்னா 50 ரூபா. அது போக ஒரு வாரத்தில் 7 ரெஃபர் பண்ணிங்கன்னா 400 ரூபா கிடைக்குது. ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க வந்து இதில் நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் போடுறதா இருந்தால் மினிமம் ப்ராடக்ட்டை போட்டுக்கோங்க. 480, 3300, 3700, 8800 இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப ஹையாக போக வேணாம். 76,000, 36,000 அந்த அளவுக்கு போக வேணாம். ஸோ கொஞ்சம் மினிமமாக இருக்கிறது 8,000 அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஆப் நல்லா தான் போயிட்டுருக்கு. மேனேஜர் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுத்துருக்கேன்ல, ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அட்மின் வந்து என் நம்பர் இருக்கும், என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.